ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சலார் பார்ட் 1 அப்படின்ற ஒரு படம். அண்ட் பிரசாந்த் நீல் அப்படிங்கிறவர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது. எஸ், கேஜிஎஃப் படத்தோட டைரக்டர். ஸோ கேஜிஎஃப் அந்த படத்தோட ஒரு மிக 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 பிரம்மாண்டமான வெற்றிக்கு அப்புறம் இவர் வந்து இந்த படத்தில் வந்து மறுபடியும் நம்ம பிரபாஸோட ஜாயின் பண்றாரு அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும், பாகுபலி அப்படிங்கிற அந்த படங்களுக்கு அப்புறம் அவர் பிரபாஸ் நடிச்ச எந்த படமுமே விட்டு விளங்கலை அப்படின்றது உண்மை. அப்படின்னு இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துல அதிகமாக இருந்துச்சு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து பிரபாஸோட முக்கியமான ஒரு ரோல்ல பாத்தீங்கன்னா வந்து மலையாள ஆக்டர் பிருத்திவிராஜ் அவர்கள் ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி பாபி சிம்ஹா, ஸ்ருதி ஹாசன், ஜெகபதி பாபு, ஜான் விஜய் அப்படின்னு ஏராளமான பேர் இந்த படத்துல இருந்தாங்க. கதை அப்படின்னு வரும்போது ஸோ கேஜிஎஃப்ல வந்து ஒரு கேங்ஸ்டர் கதை அப்படின்னு இது ஒரு கேங்ஸ்டர் கதை தான். பட் இது என்ன மாதிரியான பேசஸ் அப்படின்னா, ரெண்டு நண்பர்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொடூரமான எதிரியா மாறிடுறாங்க. எதுக்கு அப்படின்றதான் கதையா இருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த பிரசாந்தனோட கதைக்களம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பழைய அந்த காலத்துல இருந்து அப்படியே இந்த காலத்துல வர்ற மாதிரி கதைகள் இருக்கு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து 1985 இருந்து 2017 வரைக்கும் நடக்கிற கதைக்கு தான் அந்த படம். ஸ்ருதிகாசன் படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின்லேருந்து வராங்க, அமெரிக்காவில் வந்து அவங்க அம்மாவோட அஸ்தியை கரைக்கிட்டு ஸ்ருதிகாசனை போட்டதில்லன்னு ஒரு கேங்கே சுற்றி தெரியுது. அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பிரபாஸ்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறாங்க. பிரபாஸோட அம்மாவா ஈஸ்வரி ராவ் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ரொம்பவே அம்மா பேச்சு தட்டாத ஒரு பையனாவே நம்ம பிரபாஸ் வந்து இருந்துட்டு வர்றாரு. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப கொடூரனா மாறி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யார் இந்த இவரு அப்படின்னு ஸ்ருதிகாசன் கேட்கும்போது அவங்களுக்கு கதைகள் சொல்லப்படுகிறது. அந்த கதை தான் படத்தோட ஒட்டுமொத்த கதையும். இப்போ அந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிரபாஸ் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப சூப்பராக இருந்தார். ஒரு ராட்சச மலை போல அந்த கேரக்டர், அந்த ரவுடிசம், அந்த கேங்ஸ்டர் படத்துக்கு வந்து பர்ஃபெக்டான அந்த பாடி ஃபிட்டிங்கோட பயங்கரமாக ஃபிட் ஆயிருந்தாரு. ஆனால் அதே மாதிரி பிருத்திவிராஜ் பயங்கரமான பாடி ஃபிட்டிங்கோட சூப்பராக அவரும் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாரு. எனக்கு பிரசாந்தனோட படங்கள்ல பிடிச்ச ஒரு விஷயமே மேக்கிங் அண்ட் ஷார்ட்ஸ். இந்த ரெண்டும் தான். மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சிஜியெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் சிஜி அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து அறாண்டு போயிடும். அந்த மாதிரி சிஜி ஒர்க்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த ஒரு கேங்ஸ்டர் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காமிக்கிறதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரைட்டரான படம் அப்படின்னு போது ரத்தம் தெறிக்க ஃபைட்ஸுக்கெல்லாம் இருக்கு. டெஃபினட்டா ஃபேமிலிஸோட இந்த படத்தை நம்ம பார்க்க முடியாது. பிரபாஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னா ரெண்டே இடம். படத்தோட இன்டர்மிஷன் சீன்ஸ்ல கொடுக்குற கூஸ் பம்ப்ஸ் ஒரு ஒரு அவுட் ஆஃப் தி வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ஸ்ல வந்து பயங்கரமா ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பானுங்க. ஸோ யாரு பிரபாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும், பாபி சிம்ஹா யாரு அப்படின்ற விஷயத்தையும், அந்த கூட்டத்துக்குள்ள குள்ளநரி வேலை பார்க்கறதே பாபி சிம்ஹா தான். ஸோ பாபி சிம்ஹா யாரு அப்படின்னு நமக்கு ரிவீல் பண்ணும் பொழுது பிரபாஸ் யார் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. பட் அந்த விஷயம் வந்து பிரபாஸுக்கே தெரியாது தான் இப்படிப்பட்ட ஒரு இனம் அப்படின்ற விஷயம்தான். பட் அந்த அதை அப்படியே நம்ம ரிவீல் பண்ணும்போது அந்த இடம் பார்த்தீங்கன்னா நிஜமாவே சீட்ஸ் எல்லாமே பத்தி எரிஞ்சிச்சு அப்படின்றதான் உண்மையும் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாசன் ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு கேங்ஸ்டர் படத்துல எப்படி ஒரு ஹீரோனை யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பப்போ வந்துட்டு நல்லா கதை வேகமாக போயிட்டு இருக்கும்போது பட்டக்குன்னு இவங்க மூஞ்ச காமிச்சு என்னடா அது வெக்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி. பட் கோவப்பட்டோடனே சரக்கு அடிக்கிறது அப்படின்னு தேவையில்லாத பல சீன்ஸ்களுக்கு ஸ்ருதிகாசன் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப்ல கிடைச்ச அதே எஃபெக்ட் வந்து இதுலயும் கிடைக்குது அப்படின்றதான் உண்மை. ஸோ எல்லாரும் சொல்லலாம் கேஜிஎஃப் மாதிரி அந்த படம் இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொன்னாலும் உண்மையும் அதுதான். கேஜிஎஃப் படத்தை எப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணி மேக் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் சலார் படத்தையும் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஜிஎஃப்ல வந்து செகண்ட் ஹாஃப்லாம் நீங்கள் கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒன்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் இதுக்குள்ளே போயிட்டு அவர் ரொம்ப பொறுமையாக இருப்பார் 10 நாள். அதுக்கப்புறம் தான் அந்த கேங்ஸ்டரை கொள்ள போனார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து அந்த சலார் படத்துலேயே பார்த்தீங்கன்னா சீஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 10 நாளும் அமைதியாக இருந்துட்டு இருந்து திடீர்னு அவர் யார் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணுற இடம் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் வந்து 70 or 80-90% வந்து கேஜிஎஃப் படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படியே நமக்கு இங்கே கிடைச்சிது அப்படின்றத ஒரு நல்ல விஷயம். பட் எனக்கு என்ன விஷயம் வந்து இந்த படத்துல ரொம்பவே நெகட்டிவ் ரோலா இருந்ததுன்னா பிரபாஸோட அந்த கதாபாத்திர வடிவமைப்பு கேரக்டர்ஸ். யாரு பிரபாஸ் அப்படிங்கிற விஷயம். ஒரு சூப்பர் ஹீரோ படத்துல தான் அந்த இரும்பு கம்பி ஒன்று பிடிச்சா அது அப்படியே அப்படி நசுக்கி உடைக்கிற மாதிரியான ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும். ஒரு அயன் மேனுக்கு கிடைக்கும், ஒரு கேப்டன் அமெரிக்கா அந்த மாதிரி கிடைக்கும். பட் பிரபாஸ் அந்த மாதிரி பிடிச்சிருக்காரு. யாரா பிரபாஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கணும்னு தோணுது. பட் நான் கேட்க மாட்டேன்.
பட் இது ஒரு படம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். பட் படமாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்குலாம் கேட்க தோணுது. என் சீட்டில் மொத்தமாக நான் பார்த்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 500 400 அந்த மாதிரி சம்திங் சீட் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அது ஃபுல்லாக தான் இருந்துச்சு. எனக்கு பக்கத்தில் சீட்டில் உட்காந்துருந்தோம் இல்லாமல் இவனுங்க என்னமோ டைட்டானிக் படம் எடுத்து ஆஸ்கார் விருது பண்ண கம்யூனிட்டி மாதிரி இந்த பயிலுங்கள்லாம் பேசியிருந்தானுங்க. அது வேற காண்டா இருந்துச்சு. இந்த காண்டில் படம் வேற பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மியூசிக் தகர டப்பாவில் போட்டு டொண்டு தட்டுற மாதிரி அது ஒரு மியூசிக். அது வேற நமக்கு இரிட்டேட்டிங்காகவே இருந்துச்சு. பட் அந்த படத்துல உருப்படியா இருக்கிறது அப்படின்னா பிரபாஸோட அந்த ஃபைட் சீன்ஸுகள், பிரபாஸுக்கு கொடுக்கப்பட்ட கூஸ் பம்ஸான காட்சி அண்ட் மேக்கிங், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 85ல காமிக்கப்படுற மேக்கிங் ஆகட்டும், 2010 அப்படின்னு சொல்லி ஒரு போர்ஷன் காமிப்பாங்க, 2017 இது எல்லாமே அந்த மேக்கிங் அப்படியே இருந்துச்சு. அதே மாதிரி பிரசாந்த் நீலோட படங்கள்ல அந்த மேக்கிங்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான சாம்பல் ஒரு மாதிரி ஸ்கிரீன் பிளே வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து அப்படியே அந்த படத்திலே மெயின்டைன் பண்ணி நல்லா இருக்கு. குறிப்பா நீங்க இன்டர்மிஷன் பார்க்கும்போது பயங்கரமா சீட் எல்லாம் பத்தி எரியும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டா தான் அந்த படமே முடியும். ஸோ என்ன ஏதுன்னு தெரியாம ஏன் இவருக்கும் அவருக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்லாம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ பிரபாஸ் யாருன்னு நமக்கு ரிவீல் பண்ணும்பொழுது இந்த படத்தை வந்து முடிச்சிருவாங்க. ஸோ போயிட்டு 2 வருஷம் கழிச்சு வாங்கப்பா, ஒரு 3 வருஷம் கழிச்சு வாங்க, அடுத்த படத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் நம்மளை அனுப்பி வச்சிடறாரு. ஸோ அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, பிரபாஸோட ஃபேன்ஸ் இந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க. ஒரு ஆர்ரைட்டரான படத்தை ஃபேமிலிஸ் வந்து கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பசங்க, யங்ஸ்டர், காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போயிட்டு பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாமல் இருக்கிறவங்க மட்டும் இந்த படத்தை கொண்டாடுவாங்களே தவிர மற்ற எல்லாரும் கொண்டாடுவாங்களா அப்படின்றது டவுட்டு. இது எதாவது கேஜிஎஃப்க்கும் சொன்னானுங்க, பட் கேஜிஎஃப் அந்த மாதிரி கொண்டாடினாங்க. பட் அந்த மாதிரி இந்த படத்தை கொண்டாடினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பிரபாஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 4-5 படங்களில் விழுந்த மொக்க அடியை விட இந்த படம் ஒரு எழுப்பி விடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ நீங்களும் போய் இந்த படத்தை பாருங்க. எனக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுமாரான படமாக தான் எனக்கு இருந்துச்சு. பெரிய லெவலில் எனக்கு இந்த படத்தில் பிடிக்கல. காரணம், விவேகம் படங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து அஜித்துக்கு பில்டப் கொடுத்தே நம்ம வந்து காண்டாக்கி விட்டுருப்பானுங்க. ஸோ அதே தான் இந்த படத்துலையும். ஸோ அவருக்கு வந்து பில்டப் கொடுத்தே அந்த படத்தை வந்து நம்ம இரிட்டேட் பண்ண வச்சுட்டாங்களோ 3 மணி நேரம் அப்படின்னு தோணுச்சு. 3 மணி நேரம் கதையில வந்து 2.25 மணி நேரம் நம்ம பிரபாஸுக்கு பில்டப் கொடுத்தே கதை போயிடுச்சு. அதனாலே ரொம்ப காண்டா இருந்துச்சு அப்படின்றது ஒரு உண்மை. அந்த படம் வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புக் மை ஷோல போய் புக் பண்ணுங்க. டெஃபினட்டா ஃபேமிலிஸோட நீங்க பார்க்க முடியாது, ரொம்ப ஆர்ரைட்டரான காட்சிகள் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு. அப்படியா நீங்க தனியா போய் பாருங்க. ஒரு யங்ஸ்டரா இருந்தீங்கன்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா அந்த படத்தை நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்றதான் உண்மை. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.